இருக்குது. அப்படியும் உங்களுக்கு போக்குவரத்து நெரிசல்னா இன்னும் வேறு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையை பார்க்கலாம். சம்பந்தமே இல்லாமல் கடல் வழி மேம்பாலம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துவிட்டு இது முழுக்க முழுக்க அலை அடிக்கக்கூடிய இடம். இந்த இடம்ன்றது கரை சார்ந்த இந்த பகுதிகள் மிக கடுமையான அலைகள் எழுந்தக்கூடிய இடம். இது அலையே இல்லாத கடல் இல்லை ஒரு வெறும் ஆறு மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் இங்கே நம்ம உடனடியாக ஒரு பாலத்தை போட்டு கொண்டு போகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஆகா ஓஹோ என்ற அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பகுதிகளில் மீனவ மக்கள் மீன்பிடி தொழில் செஞ்சு தங்களோட வாழ்வாதாரத்தை கடற்கரையில் நடத்தின்னு வராங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஏற்கனவே கடலரிப்பால் ஏற்கனவே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கடற்கரைக்கும் தங்களோட குடியிருக்குமா இருந்த இடங்கள் ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் தவறான திட்டங்களாலேயும் தவறான அவங்களோட கொள்கைகளாலேயும் இன்றைக்கி கடலரிப்பு ஏற்கனவே படகு நிறுத்துகிற இடங்க கடலில் போயிடுச்சு. இப்போ ஒரு சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா மீனவ குடியிருப்புகளும் கடல் அரிப்பில் இடிஞ்சு கடலுக்குள்ளே போயின்னு இருக்குது. இப்போ 1-2 குடியிருப்புகள் போயிருக்கு. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்தால் கிராமமே நாளைக்கு கடல் அரிப்பில் மிக மோசமாக போயிட்டு அப்புறம் மீனவர்கள் எங்கே போவாங்கன்றதெல்லாம் எந்த இடத்துலையுமே அவங்க சொல்ல வரல. இப்படி ஒரு மோசமான ஒரு விஷயத்தை ஒரு அறிவியல் ரீதியான எந்த ஆய்வும் இல்லாமல் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் உடனே இந்த பக்கம் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் உடனே நொச்சிக்குப்பத்துலேருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் வண்டியை திருப்பு, போக்குவரத்து இடைஞ்சல் அப்படியே உடனே இந்த பக்கம். இப்படி ஒரு தப்பான புரிதல். கடலுக்கான ஒரு சூழல் இருக்குது, கடலையும் கடற்கரையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பானை இருக்குது. அந்த பகுதிகளில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த தொழிலையும் இந்த வாழ்வாதாரத்தையும் நம்பி இருக்காங்க. இவங்க தான் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு மறுபடியும் ஓட்டு போட வேண்டியவங்க. இது அவங்களோட வாழ்க்கையை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் போனோம் மும்பையில் பார்த்தோம், நாங்கள் போனோம் சிங்கப்பூரில் பார்த்தோம், நாங்கள் போனோம் இங்கே பார்த்தோம். அங்கெல்லாம் மீனவ மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அங்கே இருக்கிற மக்களை அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி வாழ வச்சிருக்குன்ற ஏதாவது புரிதல் இருக்குதா? நீங்கள் சொல்லக்கூடிய இலங்கையில் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவனோட உரிமையை பாதுகாக்கணும்னு இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு நினைக்குது. அவனுக்கான அந்த மீன்பிடி உரிமையும் பாதுகாப்பையும் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. நீங்கள் அப்படி என்ன எதையாவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா? எந்த எதுவுமே தெரியாது. அடிப்படையில் ஒரு பட்டாவை கூட கொடுக்கறதுக்கு எந்த விதமான எதுவும் இல்லை. நீங்கள்லாம் இந்த பாலத்தை பற்றி பேசி மக்களில் பெரிய ஆகா ஓகோன்னு உங்களுக்கு எந்த அடிப்படை எதையுமே செய்யலை. ஆனால் பெரிய வளர்ச்சியை நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம், யாரை ஏமாத்துறீங்கன்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்.